ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சக்கரை வள்ளிக்கிழங்கு அறுவடை பார்க்கலாம். சக்கரை வள்ளிக்கிழங்கு, பீர்க்கங்காய் அறுவடை, தக்காளி அறுவடைன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு அறுவடைக்கு பஞ்சமில்லாத அளவுக்கு எல்லா காயும் அறுவடை பண்ணி காமிச்சிருக்கிறேங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காவை அறுவடை பண்ணிக்கலாங்க. பீர்க்கங்காய் இந்த முறை சூப்பராக கொடுத்துட்டு வருதுங்க. இப்போ எப்படி பீர்க்கங்காவை அறுவடை பண்ணணும் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை நான் கண்டுபிடிச்சிட்டேங்க. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ பிஞ்சு வந்துச்சுனாவே ஆன் பாலினேஷன் பண்ணி விட்டுறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நிறைய பீர்க்கங்காய் வந்து நான் அறுவடை பண்ணிகிட்டே இருக்கிறேங்க இப்போ. இந்த மாதிரி பீக்கங்கா அறுவடை நான் எப்பயுமே பண்ணது கிடையாதுங்க. அந்த அளவுக்கு இந்த முறை வந்து பீக்கங்கா வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் தை படத்துல தாங்க அதிகமா நான் பீக்கங்கா அறுவடை பண்ணியிருக்கேன். ஆடி படத்துல கூட நான் வந்து பீக்கங்காய்க்கு இவ்வளோ ஆன் பாலினேஷன் பீக்கங்காய்க்கு பண்ணலைங்க. எனக்கு அப்ப தெரியாது. அதுவே தானா ஆனது மட்டும் தான் அறுவடை பண்ணியிருக்கேன். ஆனா இப்ப தை படத்துக்கு மேல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே பிஞ்சு இல்லாத ஆன் பாலினேஷன் வந்து பொடலங்காய்க்கும் சரி, பீக்கங்காய்க்கும் சரிங்க. பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா காய் குடுக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்கிறேங்க பீக்கங்காய்க்கு. ஏன்னா பீக்கங்காய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆன்லே ஆன் பாலினேஷன் பண்ணா மட்டும் தாங்க காயா மாறுது. இல்லைன்னா நெறைய பிஞ்சுங்கலாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே வெதும்பி வெதும்பி கருகி கருகி போயிடுதுங்க. அதனால எனக்குமே நெறைய பேர் சொல்ற மாரி எனக்குமே அந்த கம்ப்ளைண்ட்லாம் முதல்ல இருந்ததுங்க. அத வந்து என்ன பண்ணா சரியாகுன்றத நானு யோசிச்சு, இப்ப கண்டுபிடிச்சது தாங்க ஆன் பாலினேஷன். அது மட்டும் பண்ணோம்னா அழகா காயா மாறிடுதுங்க. இது வந்து இவ்வளோ நாளா நம்மளுக்கு தெரியாத போச்சே! அப்படின்ற மாரி எனக்கு இப்ப தோணுதுங்க. ஏன்னா, இப்போ எல்லா பிஞ்சு எத்தினி பிஞ்சுக்கு பண்ணாலுமே அத்தினியும் காயா மாறி நல்லா நம்மளுக்கு ஒரு அதாவது ஒரு செடியில ஒரு விட்டு காய் பறிச்சோம்னாவே 4, 5 காய்க்கு வந்து நம்ம வந்து ஆன் பாலினேஷன் பண்ணி காய் அறுவடை பண்ற அளவுக்கு இப்ப காய் வந்து குடுக்குதுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அவரைக்காயுமே சூப்பரா இப்ப குடுத்துட்டு வருதுங்க. இப்போ ஒரு 10 செடி இருந்ததுங்க குத்து அவரை. நான் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 4 செடி, 5 செடியா தாங்க இப்ப இருக்கு. எல்லாமே வந்து இப்ப எடுத்துட்டேன். இப்ப கொஞ்சம் செடி தாங்க வச்சிருக்கேன். ஏன்னா, அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, கொஞ்சம் பேனுல ஆரம்பிச்சுச்சுங்க. அதனால பாத்தீங்கன்னா, அத விட்டோம்னா எல்லா செடிக்கும் பரவிடுங்க. அதுக்கு வேண்டி நான் வந்து எடுத்துட்டேங்க. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் செடி தாங்க வச்சிருக்கேன். வந்து கொடியா வரையுமே பார்த்தீங்கன்னா, எடுக்காததுக்கு முன்ன இது எடுத்த வீடியோங்க. இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, அறுவடை பண்ணிட்டு எடுக்கும்போது உங்களுக்கு எடுத்த வீடியோங்க இது. அதனால பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து முன்னாடியே எடுத்து வச்சிருந்தனால உங்களுக்கு ஒன் பை ஒன்னா குடுத்துட்டு வரதுக்கு எனக்கு சரியா இருக்குதுங்க. விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்குறேங்க. பார்த்து வாங்கிக்கலாங்க. ஏன்னா, இப்ப வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க. திருப்பதிக்கு எனக்கு வந்து அனுப்ப முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. அந்த மாரி அதாவது ம் எந்த மாநிலத்துக்கா இருந்தாலும் இப்ப அனுப்புறேங்க. அதனால பார்த்தீங்கன்னா, நீங்க தயங்காத வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாங்க. இப்ப நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கோக்கா கட்டிங்ஸ் கேட்கறீங்க. அந்த மாரி இப்ப இருக்கும்போது நான் வந்து வீடியோல உங்களுக்கு சொல்லிட்டே இருந்தேங்க. யாருமே அப்ப வந்து அத சீரியஸா எடுத்துக்கல. இப்ப வந்து எல்லாரும் வந்து கோக்கா கட்டிங்ஸ் இருக்கான்னு கேட்கறீங்க. அது மாரி விதை இருக்கும்போது வாங்கிக்கங்க. விதை இல்லனாதபோது அப்புறம் கேட்டீங்கன்னா கிடைக்காதுங்க. அதையும் நான் வந்து உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு டைம் சொல்லிடுறேங்க. ஏன்னா, கேட்டுட்டு இல்லன்னு என்னால சொல்றதுக்கும் கஷ்டமா இருக்குதுங்க. அதுக்கு தான் உங்களுக்கு வீடியோவுல அப்பப்ப நான் வந்து சொல்லிட்டே இருந்தேங்க. வேணும்னா வாங்கிக்கங்க, வாங்கிக்கங்கன்னு. அதுவும் முன்னுரிமை குடுத்தேங்க. வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை குடுத்தேங்க நானு. இப்ப வந்து காலியான பின்னாடி கேட்கறீங்க. எனக்கு அது கேட்கும்போது கொஞ்சம் வருத்தமா தாங்க இருக்கு. என்ன பண்றதுங்க? நான் மறுபடியும் கட்டிங்ஸ் போட்டேன்னா, உங்களுக்கு மறுபடியும் நான் வீடியோலயே சொல்லுவேங்க. இப்ப பிரஸ் கட்டிங்ஸ் வேணுனாலும் இப்ப கிடைக்குங்க. ஏன்னா பிரஸ்ஸா இப்ப நீங்க பதியம் போட்டுக்கிறதா இருந்தாலும் இப்ப நான் குடுக்குறேங்க. பாருங்க எவ்வளோ சூப்பரா அவரைக்காய் கிடைச்சிருக்குது பாருங்க. காய்ங்கலாம் பார்த்தீங்கன்னா, நல்லா சொட்டு நீர் போட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா, நல்லா நீர் சத்தோட நல்லா ஃப்ரெஷ்ஷா நல்லா ஹெல்த்தா இருக்குதுங்க காயி. இப்ப எனக்கு கொஞ்சம் க காய்ங்கள ஹெல்த்தா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் குடுத்துருந்தீங்க. காய் அதிகமா காய்க்குதுன்னு சொன்னத வச்சு, அவங்க ஒரு கமெண்ட் குடுத்துருந்தீங்க. "எங்களுக்கு கிடைக்குமா?" அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பக்கம் இருந்தா கண்டிப்பா குடுத்துருவோம் சிஸ்டர். நீங்க சென்னைன்னு சொல்ட்டீங்க. அப்ப நான் எப்படி குடுக்க முடியுங்க? அதனால பக்கம் இருந்தீங்கன்னா, இப்ப ஒரு கோயம்புத்தூரு, இப்ப கோபி, ஈரோடு அப்படின்ற மாரி இருந்தா கூட அழகா நீங்க வாங்கிரலாங்க. சென்னைன்னா உங்களுக்கு கொரியர் தாங்க. அது ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அதனால நீங்க குடுத்த கமெண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. பக்கம் இருந்தா கண்டிப்பா நான் குடுத்துருவேங்க. ஏன்னா, இப்ப அப்படிதாங்க இப்ப பக்காக்கு குடுத்துட்டு வரேன். காய் அதிகமா இருக்கிறதுனால, இப்ப எல்லாருக்குமே நான் அப்படிதாங்க குடுத்துட்டு வரேன். ஏன்னா, அம் வச்சிருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னுட்டு குடுத்துர்றதாங்க. ஃப்ரீயா தாங்க. காசுக்குன்னு நெனைக்க வேண்டாங்க நீங்க. குத்தவர பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜூன் மாசத்துலருந்தே அழகா உங்களுக்கு வந்து நீங்க நட்டு பயிரிடலாங்க. நானுமே நடப் போறேங்க. உங்களுக்கு அதுவுமே வீடியோ போடுவேங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா, நேத்து பார்த்தீங்கன்னா, நாத்து போட்ட வீடியோ உங்களுக்கு நான் போட்டுருக்கிறேங்க. வெள்ளிக்கிழமை வந்து நாத்து போட்ட வீடியோ உங்களுக்கு போட்டுருக்கிறேங்க. பார்க்காதவங்க பாருங்க. ஏன்னா, ஆடிப்பட்டத்துக்கு என்னென்ன நாத்து போடலான்றதுக்கு நான் இப்பருந்தே ஒவ்வொன்னா போட்டுட்டு வரேங்க. அதனால நீங்க என்ன ஃபாலோ பண்றவங்களா இருந்தா,
நேத்து நான் வந்து ஒரு 7 வகையான மிளகா நாத்தும், 3 வகையான தக்காளி நாத்தும் போட்டுருக்கிறேங்க. அது என்னென்ன தக்காளி போட்டுருக்கேன், என்னென்ன மிளகா நாத்து போட்டுருக்கேன் அப்படின்னு வீடியோல போய் பாருங்க. வீடியோ வந்து வெள்ளிக்கிழமை உங்களுக்கு போட்டுருக்கிறேங்க. நான் வீடியோ மிஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியாதுங்க. அப்புறம் நீங்க வந்து இவங்க இன்னும் விதை போடல அப்படின்னு சொல்லிட்டே நீங்க நெனச்சுட்டு இருப்பீங்க. அப்புறம் பட்டம் தவறிடுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, வீடியோவ ஒரு வீடியோ இல்லாத மிஸ் பண்ணாத பாருங்க. அப்பதான் வந்து உங்களால வந்து அந்த பட்டத்துக்கு நாத்து நட்டு உங்களால வந்து அறுவடை எடுக்க முடியுங்க. கொடிய வரையும் பார்த்தீங்கன்னா, உன்னுமே சூப்பரா குடுத்துருந்தது தாங்க. நானா தான் வந்து கொடிங்கள வந்து எடுத்தேனே தவிர, அது வந்து காய் எனக்கு குடுக்கலன்னு நான் எடுக்கலைங்க. நானே தான் நெறைய வந்து இப்போ வெயிலுக்கு வந்து பூ வந்து எடுக்கிற பூலாம் கொட்டுதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, வெயிலுக்கு அது தாங்கலைங்க. சரி கொடிய கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்ட்டு தாங்க அத நான் எடுத்துட்டேன். ஏன்னா, சும்மா நிழலுக்கு நம்ம வச்சுட்டு இருக்கிறத விட, பச்சை பசேல்னு இருக்குது, நல்லா இருக்குது பார்க்கறதுக்குன்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிறத விட, நம்ம வேற காய் எதுனா போட்டோம்னா, நம்ம அறுவடை எடுக்க முடியுன்றதுனால தான் நான் வந்து அந்த செடிங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்துட்டு நான் வந்து வேற பீக்கங்கா நாத்து, பொடலங்கா நாத்து, தக்காளி நாத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மொளகா நாத்து, கத்திரி நாத்துன்னு எல்லாமே நான் நட்டு வச்சிருக்கேன். அந்த மாரி தொடர்ந்து நம்ம காய் பறிக்கணும்னா இப்படிதாங்க பண்ணணும். இல்லன்னா மாடியில வந்து வேஸ்ட்டா நம்ம கொடிய மட்டும் வளர்த்திட்டு, அப்படியே வச்சுட்டு இருக்கிறது நம்மளுக்கு எப்படி சொல்றதுன்னா, அது காய் இல்லாத செடி மாரி தாங்க இருக்கும் மாடி. ஒரு அழகு செடி மாரி தாங்க ஆயிடும். அதனால தான் நான் வந்து காய்கறி பறிக்கிறதுக்கு தாங்க நம்ம முக்காவாசி மாடி தோட்டமே வைக்கிறோம். அதனால பார்த்தீங்கன்னா, அழகுக்கும் இருக்கும். அது மூலியமா நம்ம வந்து காய்கள பறிச்சு சாப்பிடணுன்றது தாங்க என்னுடைய ஆசை. அதாவது இப்ப அந்த சிறுகாவர கொடிலாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க. எனக்கு அது மனசே இல்லைங்க. என்ன பண்றதுங்க? அது வந்து பார்த்தீங்கன்னா, பூ எடுக்கிற பூ பூரா கொட்டிட்டே இருக்குதுங்க. அப்புறம் அத வச்சுன்னு என்ன பண்றதுன்ட்டு தான் நான் எடுத்துட்டு மனசே இல்லாததாங்க எடுத்தேன் அந்த கொடிய. கத்திரிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா, சூப்பரா குடுத்துட்டு வருதுங்க. கத்திரிக்காய்க்கு பஞ்சம் இல்லன்னு தான் சொல்லணுங்க. ஒரு வீடியோக்கு இல்லாத கத்திரிக்காய் அறுவடை வந்துட்டே தாங்க இருக்கு. நானும் வந்து ஒரு வீடியோக்கு தவிர்க்கலாம் கத்திரிக்காவ அப்படின்னு கூட நெனைப்பேங்க. ஆனா வந்து கத்திரிக்காய் அறுவடைய பார்க்கறதுக்குன்னு சில சகோதரிகள் வந்து வெயிட்டிங்ல இருக்கீங்க. அவங்களுக்கு வேண்டியே நான் கத்திரிக்காய் அறுவடைய நான் அவாய்ட் பண்றதே இல்லைங்க. ஏன்னா, அவங்க கத்திரிக்காவ பார்க்கறதுக்குன்னே என்னுடைய வீடியோவ பார்க்குறாங்க. அதுக்கு வேண்டி அவங்களுக்கு வேண்டி நான் வந்து கத்திரிக்காய் அறுவடைய தவிர்க்கிறதே கிடையாதுங்க. ஏன்னா, அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமாங்க கத்திரிக்காய். அதனால அம் என்னுடைய கத்திரிக்காய் ரசிகர்கள் அப்படின்னு கூட சொல்லிக்கலாங்க. வாங்க தக்காளி பழம் பறிச்சுக்கலாம். வீடியோக்கு ஆதரவு குடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லைக் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா, வியூஸ் போற அளவுக்கு லைக்கும் வரதில்ல. அதனால பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. செடிங்க வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தோணுச்சுன்னா, லைக் பண்ணிட்டு பாருங்க. டமாட்டா பாருங்க எவ்வளோ சூப்பரா விதைக்க ரெடி ஆயிடுச்சு பாருங்க. டமாட்டாவெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, இப்ப நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க. இருக்கும்போது வாங்கிக்கலாங்க. ஏன்னா டமாட்டாவெல்லாம் பார்த்தீங்கன்னா, பொரியலுக்கு அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸான காய்ங்க. சத்து நிறைஞ்ச காய்ங்க. அதனால பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இருக்கிற எல்லா விதைக்குமே அவ்வளோ நியூட்ரிஷன் அவ்வளோ சத்து இருக்குது. அப்புறம் 2வது பார்த்தீங்கன்னா, விட்டமின்ஸ், மினரல்ஸ்ன்னு எல்லாமே நிறைஞ்சு இருக்கிற காய்ங்க தான் நான் என் கேட்லாக்லயே வச்சிருக்கிறேங்க. ஏன்னா, உடம்புக்கு அவ்வளோ சத்து தேவைப்படுதுங்க. அத்தனை காய் நம்மளுக்கு தேவைப்படுது. வாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் கீரை அறுவடை பண்ணிக்கலாம். பீட்ரூட் கீரை பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தோட சேர்த்து வச்சிருக்கிறேங்க. வெங்காயமும் அறுவடை பண்ணிட்டேங்க. பீட்ரூட் கீரையும் அழகா அறுவடை பண்ணிட்டேங்க. அதாவது ஒரே பேக்லயே 2 அறுவடை எடுத்தேங்க. எப்படிலாம் நான் வந்து டெக்னிக் யூஸ் பண்றேன் பாருங்க. ஆனா இந்த முறை வந்து நெறைய பிளான் போட்டு வச்சிருக்கிறேங்க. உங்களுக்கு வந்து வீடியோவும் இன்ட்ரெஸ்ட்டா குடுக்கணும், காய்களும் அழகா காட்டணும், வெரைட்டியா காட்டணும் அப்படின்ட்டு நெறைய இந்த முறை வந்து மெனக்கெடுறேங்க இந்த முறை மாடி தோட்டத்துக்கு. ம் நல்லா வெரைட்டியா காட்டணுன்னே கொஞ்சம் இப்போ காய்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ம் வெரைட்டியா ட்ரை பண்றேங்க நாத்துங்கள, காய்கள எல்லாமே பார்த்தீங்கன்னா, புது வெரைட்டி ஆடி பட்டத்துக்கு நெறைய வெரைட்டி ட்ரை பண்றேங்க. வீடியோவ ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நீங்களுமே அதே மாரி அறுவடை பண்ணலாங்க. ஏன்னா போட்ட காயே நம்ம அறுவடை பண்ணி, பண்ணி உங்களுக்கு வீடியோ காமிச்சாலும் உங்களுக்கு போர் அடிக்கும் பாக்க. அதனால பாத்தீங்கன்னா, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கட்டும்னு சொல்லி கொஞ்சம் புதுவிதமான காயெல்லாம் ட்ரை பண்றேங்க. ஏன்னா இப்ப எல்லா காயுமே எப்படி விளையுதுன்ற ஒரு டெக்னிக் நம்ம கண்டுபிடிச்சுட்டோம். அதுக்கு என்ன உரம் ஆட்டு எரு போட்டா எப்படி வளருதுன்றதையும் கண்டுபிடிச்சுட்டோம். அதனால பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு தைரியங்க. எத வேணாலும் நம்ம வளர்த்திடலாம் அப்படின்னுட்டு. வாங்க அடுத்து பாத்தீங்கன்னா, சர்க்கரைவள்ளி கிழங்கு அறுவடை பண்ணிக்கலாம். சர்க்கரைவள்ளி கிழங்கு வந்து பேக்க கொட்டிலாம் அறுவடை பண்றது இல்லைங்க. மேல கிழங்கு தெரியுதா அறுவடை பண்ணிக்கிறதுங்க. இப்ப அப்படிதான் பண்ணிட்டு வரேன். தொத்திலே இல்லைங்க கிழங்குல. அதுதாங்க எனக்கு ரொம்ப புடிச்சது. கிழங்கு பார்த்தீங்கன்னா, வேக வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க. நான் வெல்லம் வச்சு சாப்பிட்டு பழக்கங்க எனக்கெல்லாம், சர்க்கரைவள்ளி கிழங்கெல்லாம். ஆனா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வெல்லமே தொட்டுக்கலைங்க. அந்த அளவுக்கு
அதுவே போதுமான இனிப்பா இருந்ததுங்க கிழங்கு. சூப்பரா இருந்ததுங்க. என்னுடைய தொத்தல் இல்லாத கிழங்கு. மெயினா எனக்கு வந்து சர்க்கரைவள்ளி கிழங்கு வந்து கடையில வாங்கி சாப்பிடும்போது எனக்கு தொத்தல் வந்துரும்ன்ற ஒரு பயத்திலே நான் வாங்க மாட்டேங்க. சரியா வாங்கி சாப்பிட மாட்டேங்க. ஏன்னா, அது வேக வச்சு அந்த சொத்துல எங்கன்னா சாப்பிடும்போது வந்துருச்சுன்னா, அது நல்லாவே இருக்காதுங்க. அதுக்கு வேண்டி நான் வந்து கடையில சரியா வாங்குறதே இல்லைங்க இத. ஆனா என்னுடைய மாடி தோட்டத்துல விளைஞ்சு நான் சாப்பிடும்போது, தொத்தல் இல்லாத சாப்பிடும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு பரவால்லடா சாமி எப்படியோ சொத்து இல்லாத காய் வருது, கிழங்கு வைக்குதே அப்படின்ற ஒரு நிம்மதிங்க எனக்கு. உண்மையிலே இப்ப வந்து பார்த்தீங்கன்னா 3 பேக் வச்சிருக்கிறேங்க சர்க்கரைவள்ளி கிழங்கு. இப்ப 2 பேக் தாங்க வச்சிருந்தேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா 3 பேக்கா மாத்திருக்கிறேங்க சர்க்கரைவள்ளி கிழங்க. இது வந்து பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா, உயரம் 9ங்க, அகலம் 24ங்க. பாருங்க எவ்வளோ பெரிய கிழங்கு பாருங்க. தொத்தல் இல்லாத கிழங்கு. அதுதான் டாப்புங்க இந்த கிழங்குல. சர்க்கரைவள்ளி கட்டிங்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்குங்க. அது கூட கேட்லாக்ல இருக்குதுங்க. வேணும்னா ஆர்டர் போட்டுக்கலாங்க. நான் மல்பரி கட்டிங்ஸு, சர்க்கரைவள்ளி கட்டிங்ஸ் எல்லாமே இப்ப கேட்கறீங்க. எல்லாருக்கும் நான் இப்ப டெலிவரி பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த மாரி கட்டிங்ஸ் கேட்கறவங்களுக்குமே இப்ப எல்லாமே குடுத்துட்டு தாங்க வரேன். அதனால பார்த்தீங்கன்னா, நீங்க கேட்கறது கிடைக்கும். வாங்க அறுவடை பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, அவரைக்காங்க. பாருங்க ஒரு 1/2 கிலோ அவரைக்கா கிடைச்சதுங்க இன்னைக்கு. மூக்குத்தி அவரை கொஞ்சம் கிடைச்சிருக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் கீரைங்க. சூப்பரான பீட்ரூட் கீரைங்க. உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டா இருந்ததுங்க. தக்காளி, பீக்கங்கா பாருங்க. ஒரு 2 கிலோ அளவுக்கு பீக்கங்கா பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது. கிழங்கு பார்த்தீங்கன்னா, அதுவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 கிலோவுக்கு மேல வருங்க கிழங்கு. அவ்வளோ பெரிய கிழங்குங்க. ஒரு தம்பட்ட அவரை விதைக்கு எடுத்து வச்சிருக்கேன். 2 பொடலங்காய் இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான அறுவடைங்க. இந்த ஏப்ரல் மேலயும் நம்மளுக்கு வந்து சூப்பரான அறுவடை எடுக்க முடியுதுங்க. அதுதான் எனக்கு இதுல இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோ மண்டே வருங்க பாருங்க. விதை வேணும்னா கேட்லாக் பாருங்க. ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா, கேட்லாக் வந்துருங்க. பாருங்க. அடுத்த வீடியோ மண்டே வருங்க பாருங்க. பாய்.